கோ டு ஸ்பெஷல், லிங்க்ஸ், அப்புறம் குரூப்பிங், அன்குரூப்பிங், ஃப்ரீசிங் பேட்டர்ன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். ஆனால் நீங்கள் டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வேறு யாராவது ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸல் ஷீட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட்டில் ஆல்ரெடி என்னென்ன கேட்டகரிஸ் க்ரைட்டீரியாஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த டேட்டாபேஸில் எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா அப்ளை ஆகிருக்குன்றதை பார்க்குறதுக்காக டைரெக்டாக ஃபார்முலாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா செல் செலெக்ஷன் வந்து எங்கே ஃபார்முலாஸ் இருக்கோ அங்கே செலெக்ஷன் மூவ் ஆகிருக்கு. இதே மாதிரி நான் வேறு எங்கேயாச்சும் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தாலும் நான் இங்கே போயிட்டு ஃபார்முலாஸ் கிளிக் பண்ணால் எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா இருக்கோ அந்த மொத்த செல்லுமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ நம்ம ஒன்ஸ் கலர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபார்முலாவாக ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மாதிரிலாம் ஆப்ரேட் ஆகுது, எங்கெல்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சேம் லைக் தட் நீங்கள் பாருங்கள், நோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் அப்ளை ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் பிளாங்க் நோட்ஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பிளாங்காக காட்டுது பாருங்கள். இது வந்து நோட்ஸ் இல்லை, இது வந்து கமெண்ட்ஸ். நோட்ஸ் வேறு, கமெண்ட்ஸ் வேறு. அதே மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணேன்னா கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் ஃபார்மேட்டிங் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு செலெக்ஷன் ஆகுது. டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் செலக்ட் ஆகிடும். இதே செல் எனக்கு வேறு எங்கேயாச்சும் டேட்டா வேலிடேஷன் இருந்தாலும் நான் டைரெக்டாக போய் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணால் எனக்கு எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் டேட்டா வேலிடேஷன் இருக்கோ அந்த செல் எல்லாம் செலக்ட் ஆகிடும். ஃபைனலாக நான் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செல்லையும் கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகும்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஆல்ரெடி மற்றவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு டேட்டா ரிசீவ் ஆகுதுன்னா குயிக் ஆடிட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் தான் இங்கே செலக்ட் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் பேனல்னு இருக்கு பாருங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை, இங்கே நான் 3 ஷேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சினாரியோ நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இது தெளிவாக புரியும். என்னோடய டீமில் ஷேர் பாயிண்ட் எக்ஸல் வந்து நான் யூசர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ ஒன் ஆஃப் த யூசர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல், அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிட்டா அது டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம தெரியாமல் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே எதுவும் என்டர் பண்ணாமல், வேல்யூ என்டர் பண்ணாமல் நம்ம வெளியே கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்கே இருக்குன்னே நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப கடினம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏ காலத்துலேருந்து பி காலத்துலேருந்து என் காலம் வரையும் இருக்கிற செல்ஸை வந்து ஜஸ்ட் இது ஃபார்மேட் ஆல்ரெடி ஃபார்மேட்டடாக இருக்கும், ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அது என்ன ஆயிருக்குன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் ஆகிட்டே வந்திருக்கு அவங்களுக்கே தெரியாமல். ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பாயிண்ட் எக்ஸல் வந்து மற்றவங்க யாருனாலையும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஃபைல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 lakh போகும் லைன் ஐட்டம்ஸ், அந்த அளவுக்கு இருக்கிற எக்ஸல் ஷீட் அது. ஸோ மேபி அதனால தான் அது ஸ்லோவாக இருக்குன்னு நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம். எக்ஸலை ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், டேட்டாவெல்லாம் வேறு எக்ஸலை எடுத்துகிட்டு டேட்டாவை கிளியர் பண்ணுவோம். டேட்டாவை கிளியர் பண்ண பிறகும் எங்களுக்கு வந்து அந்த எக்ஸல் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, பேஜ் லே அவுட் போயிட்டு செலெக்ஷன் பேனில் போயிட்டுன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட 12,000 கிட்ட டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு காட்டினே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் ஒரே வாட்டி தான் பேஸ்ட் பண்ணேன். அந்த ரோவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு மல்டிபிள் டைம் பேஸ்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆடிட் பண்ணணும். அப்படி ஆடிட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட எக்ஸல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது டெலிட் பண்ணணும்னா நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி தான் டெலிட் பண்ணணும். இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுக்கலாம். செலக்ட் ஆல் கொடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் மற்ற ஆப்ஜெக்டோட சேர்த்து செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த கேட்டகரியில் இந்த 4 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொன்றா போய் டெலிட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் போயிட்டு இன்சர்ட் ஷேப்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஷேப் நீங்களே மேனுவலாக கொடுத்துட்டு ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஷீட்டில் இருக்கிற மற்ற ஆப்ஜெக்ட்டும் சேர்த்து செலக்ட் ஆகும். அப்போ நீங்கள் டைரெக்டாக டெலிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸலில் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கண்டிஷன்ஸ் ஃபார்மேட்டிங் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஃபார்முலாஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோ டு ஸ்பெஷலில் இருக்குது. ஸோ இது வந்து குயிக் லிங்க்குக்காக நம்மளுக்கு எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் கான்ஸ்டன்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணணும். 55 இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் இல்லை. ஏன்னா ஃபார்முலாஸ்ன்றது டைனமிக்காக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. கான்ஸ்டன்ட்ஸ்னா என்னன்னா ஒரு செல்லுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு டேட்டோ ஒரு டைமோ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவோ இல்லை பூலியன் வேல்யூவோ தான் நம்ம கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் கான்ஸ்டன்ட்ஸ்னு கிளிக் பண்ணோடனே அங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ மொத்தம் செலக்ட் ஆகுது. இன்கேஸ் நான் இந்த இடத்துல ஒரு ஷேப்பை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் கான்ஸ்டன்ட்ஸ்னு கொடுக்குறேன் பாருங்கள், அப்போ கூட ஷேப் செலக்ட் ஆகாது எனக்கு. ஸோ இந்த ஷேப் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு
கான்ஸ்டன்ட்ஸ் கொடுக்குறேன், எனக்கு ஷேப் செலக்ட் ஆகாது. ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோ டு ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளேயே இருக்கும். இங்கே மற்ற ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. நம்மளுக்கு இங்கே முக்கியமாக நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா blank தான். நீங்கள் blank-ஐ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணீங்கன்னா மற்ற டேட்டா செட்ஸில் இருக்கிற நல் வேல்யூஸ், அதாவது blank வேல்யூஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இப்போ டேட்டா வேலிடேஷன், கண்டிஷன் ஃபார்மேட் பார்த்தாச்சு. இதில் ஃபார்முலாஸு, கான்ஸ்டன்ட்ஸ், நோட்ஸு, ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். blank கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே கொடுத்தோன்னா எங்கெங்கெல்லாம் blank இருக்கோ அதெல்லாம் செலக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கலாம், ஏன் இந்த இடத்துலலாம் blank இல்லையா, ஏன் இங்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இங்கே பாருங்கள், இந்த P41 இந்த செல்லு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ P41 செல்லு தான் இந்த டேட்டா செட்டோட, அதாவது இந்த எக்ஸல் ஷீட்டோட லாஸ்ட் செல். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எண்டு கொடுத்தோன்னா P41 கரெக்டாக மூவ் ஆகுது பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஏதாச்சும் டேட்டாஸ் என்ட்ரு பண்ணி நான் டெலீட் பண்ணியிருந்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல நான், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோல் நான் கடைசியாக நான் டேட்டாவை என்ட்ரு பண்ணி மாடிஃபை பண்ணி இன்கேஸ் டெலிட்டே பண்ணியிருந்தாலும் அந்த ஃபார்மேட்ஸ் இங்கே இருக்கும். இங்கே நான் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் எண்டு கொடுக்குறேன், P41 வருதா. இதுவே நான் 42க்கு போயிட்டு 42ல் வேறு ஏதாவது காலத்தில் கூட நான் 42ல் போயிட்டு நான் ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிடுறேன். ஆனால் இப்போ கண்ட்ரோல் எண்டு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், P42 போகுது. ஸோ ஒரு ஷீட்டோட லாஸ்ட்டு செல் வேல்யூ எப்படி கேல்குலேட் ஆகுதுன்னா நம்ம அந்த செல்லை மாடிஃபை பண்ணுறது மூலமாக அது கேல்குலேட் ஆகுது. இப்போ நான் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு F5 கொடுத்துட்டு Alt S கொடுத்தேன்னா blank கிளிக் பண்ணால் எனக்கு P42 வரையும் செலக்ட் ஆகும். தெரியுதுங்களா? நான் கண்ட்ரோல் எண்டு கொடுத்து கடைசியான இந்த லாஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே F5ல பார்த்தீங்கன்னா Alt S கொடுத்துட்டு லாஸ்ட் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இது கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா எனக்கு இந்த லாஸ்ட் செல் வந்துடும். நீங்கள் கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், நான் F5 கொடுத்துட்டு Alt S கொடுத்துட்டு விசிபிள் செல்ஸ் ஒன்லின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். விசிபிள் செல்ஸ் ஒன்லின்னா இது எல்லாமே விசிபிள் செல்ஸ் தான். இந்த ஷீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா செல்ஸும் விசிபிள் செல்ஸ் தான். இந்த ஆப்ஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா, ஏதாவது ஒரு காலம் நான் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன்னா எனக்கு இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், நான் இந்த ஹைடை வந்து அன்ஹைட் பண்ணுறேன். அன்ஹைட் பண்ணிவிட்டு F5 கொடுத்துட்டு Alt S கொடுத்துட்டு விசிபிள் செல்ஸ் ஒன்லின்னு கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி நான் எந்த காலத்தையும் நான் ஹைட் பண்ணி வைக்கல, என்டையர் சீட்டும் விசிபிளாக தான் இருக்குது. அதனால் எனக்கு இது ஒர்க் ஆகலை. இன்கேஸ் நான் ஒரு செல்லை ஒரு காலத்தை செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிட்டு பிறகு நான் F5 கொடுத்துட்டு நான் அந்த பர்டிகுலர் விசிபிள் செல்ஸ் ஒன்லி கொடுத்தேன்னா எனக்கு விசிபிள் செல் மட்டும் செலக்ட் ஆகும். புரியுதுங்களா? நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸல் ஷீட் உங்கள் பார்வைக்கு வந்ததுன்னா அதை நீங்கள் எப்படி ஒரு சின்ன பேசிக் ஆடிட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து, கண்டிஷன்ஸ் ஃபார்மேட்டிங்லேருந்து, நோட்ஸ்லேருந்து, ஃபார்முலாஸ்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் எங்கே போய் பார்த்தா உங்களுக்கு அந்த டேட்டா செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றது ஓரளவுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டா செட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்றத விஷயத்தை பார்க்கலாம். சார்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், ஒரு 2 இன்ஃபர்மேஷனை இல்லை 3 இன்ஃபர்மேஷன் எல்லாப்பில் குரூப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு Alt D F1 கொடுத்தேன்னா எனக்கு ஃபில்டர் ஓப்பன் ஆகுது. இப்போ நான் இந்த ஃபில்டர் ஓப்பன் பண்ணணும்னா Alt கொடுத்து டவுன் ஏரை கொடுத்தேன்னா எனக்கு ஃபில்டர் ஓப்பன் ஆகும். அது எப்போ ஓப்பன் ஆகும்னா ஃபில்டர் அப்ளை ஆன இடத்துல ஹெட்டிங்ஸில் நான் இருக்கணும், அப்போ தான் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ Alt டவுன் கீ கொடுத்துட்டு டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அந்த சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இங்கே 40 கொடுத்து டைரெக்டாக என்டர் பண்ணலாம். ஸோ மவுஸ் இன்டர்வென்ஷன் இல்லாமல் நீங்கள் கீபோர்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இல்லாமல் வைல்ட் கார்ட்ஸ்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸ்டார் சிம்பிள் கொடுக்குறேன்னா 4 கொடுத்துட்டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் அங்கே இருக்கிற லென்த் மொத்தமே நீங்கள் கொடுத்தாகணும். அது கொஸ்டின் மார்க்கில் கொடுக்குறதா இருந்தால் இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 டிஜிட்ஸ் நம்பர். ஸோ எனக்கு 4 அப்படின்ற ஸ்டார்ட் ஆகிற வேல்யூஸ் மட்டும் தேவை அப்படின்னா 4 கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஒரு 4 கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்கணும். கொடுத்தேன்னா எனக்கு 4ல் ஸ்டார்ட் ஆகிற வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும். இதுவே இங்கே பாருங்கள் 5ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் வேணும்னா ஸ்டார் கொடுத்துட்டு 5 கொடுத்துட்டு நான் 4 கொஸ்டின் மார்க் கொடுத்தேன்னா எனக்கு 5ல் ஸ்டார்ட் ஆகிற வேல்யூஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு 5க்கு அப்புறம் 3ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் வேணும்னா 5க்கு அடுத்து நான் 3 கொடுக்கலாம். இதுக்கப்புறமா அதாவது 53க்கு மேலே எத்தனை 0 இருக்குன்னே எனக்கு தெரியல. அதாவது எனக்கு 5ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வேணும், அது 500 இருந்தாலும் சரி இல்லை 50,000 இருந்தாலும் சரி எனக்கு வேணும்னா ஜஸ்ட் அதுக்கப்புறமா இருக்கிற வேல்யூவில் நான் ஸ்டார்னு கொடுத்து என்டர் பண்ணேன்னா
எங்கெங்கெல்லாம் எனக்கு 5 கமிட் ஆகிருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நான் 7 கொடுத்தேன்னா 7 எங்கெங்கெல்லாம் கமிட் ஆகிருக்கோ அந்த வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஷார்ட்லேயே அட்வான்ஸ் லெவல் ஷார்ட்டிங் போகலாம். இப்போ நான் Alt DS கொடுத்தேன்னா எனக்கு அட்வான்ஸ் லெவல் ஃபில்டர் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி சேலரியில் நான் கலரை வச்சு நான் ஷார்ட் பண்ணதுனால எனக்கு அந்த லெவல் ஆட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இது இங்கே பார்க்குற இந்த ஃபில்டர் பேனலில் பார்க்குற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு அந்த Alt DSன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பேனல் ஓப்பன் ஆகுது. இந்த பேனலுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபில்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபில்டரில் ஓப்பன் பண்ணி இந்த ஒரு காலத்தை மட்டும் நீங்கள் ஷார்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெவல் ஷார்ட்டிங் ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நான் சேலரி கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணுறேன். ஐடி கிளிக் பண்ணி ஷார்ட் பண்ண பிறகு எனக்கு சேலரியோட ஷார்ட்டிங் போயிடுச்சு. இந்த மாதிரி சிங்கிள் காலம் ஷார்ட்டிங் இல்லாமல் எனக்கு மல்டிபிள் லெவல் ஆஃப் காலம் ஷார்ட்டிங் எனக்கு தேவைப்படுது. இங்கே பாருங்கள், சேலரியோட ஷார்ட்டிங் வந்து ஐடி காலத்தோட ஷார்ட்டிங் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சேலரியும் ஷார்ட் ஆகணும். சேலரி ஸ்மால் லார்ஜ் டு ஸ்மால்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆட் லெவல் கொடுத்துட்டு எனக்கு ஐடி வந்து ஸ்மால் டு லார்ஜ் கொடுத்துன்னா எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு சேலரி ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டார்ட் ஆகும். ஒரே டேட்டா செட்டில் 2 ஷார்ட் ஆப்ஷன் வந்து ஃபில்டர் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டேட்டா செட்டில் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலத்துக்கும் நம்ம ஷார்ட் ஆப்ஷன் நம்ம மேனுவலாக கொடுக்கலாம். எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு வேல்யூவில் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோன்னா, நான் ஜஸ்ட் இங்கே போயிட்டு கஸ்டம் லிஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணேன்னா ப்ரீ பில்டாக வீக் டேஸ்லையோ இல்லை மந்த் நேமோ ஷார்டன் வெர்ஷனோ லாங்கர் வெர்ஷனோ நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேஸை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட்டாக மாறிடும். ஆனால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால எக்ஸல் வந்து நம்ம யூசரோட கன்வீனியன்ஸ்க்காக இந்த 4 ஷார்ட்டிங் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம நியூ லிஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ஹாரி ஃபஸ்ட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஈவா அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வரணும்னா ஈவான்னு கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஈவான்றது எங்கள் நேமில் இருக்குது. நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு ஈவா தான் ஃபஸ்ட் வரும். நெக்ஸ்ட் இருக்கிறது அப்படியே A to Z ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நான் ஒரு வேல்யூ தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மல்டிபிள் வேல்யூஸ் நான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்து எனக்கு தேவையான ஷார்ட்டிங் வச்சுக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் தேவையான மற்ற வேல்யூ நான் கொடுத்து நான் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட கஸ்டம் ஷார்ட்டிங் லிஸ்ட் இதுதான். இது மாதிரி தான் எனக்கு டேட்டா செட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை பிளேஸ் பண்ணி எக்ஸலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிளாங்க்ல இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக் பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த டேட்டா செட்ஸில் இருக்கிற பிளாங்க் மட்டும் செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த டேட்டா செட் செலக்ட் பண்ணிவிட்டு F5 கொடுத்துட்டு Alt S கொடுத்துட்டுனா எனக்கு பிளாங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா இந்த டேட்டா செட்ஸில் இருக்கிற பிளாங்க் வருது. இதுவே நான் ஒரு ஐஃபோன் கொடுத்துட்டு Ctrl Enter கொடுத்தேன்னா அந்த ஐஃபோன் வந்து அந்த டேட்டா செட்ஸில் இருக்கிற எல்லா பிளாங்க் செல்லையும் பிளேஸ் ஆகிடும். இதே ஒரு பிரின்சிபல் தான். இங்கே நான் ஈக்குவல் கொடுத்துட்டு அப்பேரை கொடுத்துட்டு Ctrl Enter கொடுத்தேன்னா என்ன ஆகுது பாருங்கள், இந்த வேல்யூ அதாவது ப்ரீவியஸ் வேல்யூலேருந்து பேஸ்ட் ஆகுது. இதை வந்து நேவிகேஷன் லெசன்ஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மரைஸ் பண்ண எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், யூசர் சேல்ஸ் அமௌண்ட் 5 சேல் பண்ணியிருக்காங்க, 50,000 எடுத்திருக்காங்க, 3 சேல் பண்ணியிருக்காங்க. இங்கே யூசர் 2 கொடுத்துட்டு இவங்களோட சேல்ஸ் என்னன்னா இவங்களுக்கு இதே சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கிற பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி F5 கொடுத்துட்டு Alt S கொடுத்துட்டு பிளாங்க்ஸ் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு பிளாங்க்ஸ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஐஃபோன் கொடுத்துட்டு Ctrl Enter கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஈக்குவல் கொடுத்து அப்பேர் கொடுத்து Ctrl Enter கொடுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த 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 பிளாங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த டேட்டா செட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுல ரொம்ப சுலபமாக இருக்கும். ஃபில்டர்ஸ், அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.